இன்னைக்கு அடைஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பிராண்டே பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு நம்ம தனியா உட்காந்து சில விஷயத்த யோசிக்கும் போதுதான் தெரியுது. அதாவது ஒருத்தர் உங்களை மோட்டிவ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நெகட்டிவா சொன்ன விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அதாவது நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த விஷயம் ஃபயரா நம்ம இதை பண்ணி ஆகணும், நம்மளுக்குள்ள ஒரு ஃபயர் வர்றது எப்படி அப்படின்னா அந்த மாதிரி நெகட்டிவ் டாக்ஸ் தான். சோ நம்மள இருக்க சுத்தி இருக்க பர்சன்ஸ் வந்து உன்னால இது முடியாது, உங்களுக்குலாம் இது தேவையா, உங்களால முடியாது அப்படிங்கிறப்பதான் அந்த விஷயம் வந்து பூதாகரமா மாறும். சோ எப்பவுமே இந்த ஒரு கேரக்டரை எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். சோ இது உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அதை நடத்தி காட்டுவோம். இது உங்களால முடியாது அப்படிங்கிறப்போ அதை முடிச்சு காட்டுவோம். சோ இது மாதிரி ஒரு அஹ், இந்த கேரக்டரை நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும் நான் அதை ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்கிட்டேன். ஒண்ணு. சோ இப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறத வந்து மத்தவங்க வந்து அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது இப்ப ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு கமெண்ட் வருது, உங்களால இது சாதிக்க முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா அதை சாதிச்சு காட்டுறதுதான் ஃபர்ஸ்ட் லட்சியமா எடுத்துப்போம். சோ இந்த சக்சஸ்க்குலாம் காரணம் இந்த மாதிரி வெளியில இருக்க இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவா விஷயம் விமர்சனகர்கள் அவங்க தான் இதுக்கெல்லாம் மெயின் காரணமா நான் வந்து நினைக்கிறேன். திங்க் அபவுட். இன்னைக்கு அடைஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பிராண்டே பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னு நம்ம தனியா உட்காந்து சில விஷயத்த யோசிக்கும் போதுதான் தெரியுது. அதாவது ஒருத்தர் உங்களை மோட்டிவ் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நெகட்டிவா சொன்ன விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அதாவது நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த விஷயம் ஃபயரா நம்ம இதை பண்ணி ஆகணும், நம்மளுக்குள்ள ஒரு ஃபயர் வர்றது எப்படி அப்படின்னா அந்த மாதிரி நெகட்டிவ் டாக்ஸ் தான். சோ நம்மள இருக்க சுத்தி இருக்க பர்சன்ஸ் வந்து உன்னால இது முடியாது, உங்களுக்குலாம் இது தேவையா, உங்களால முடியாது அப்படிங்கிறப்பதான் அந்த விஷயம் வந்து பூதாகரமா மாறும். சோ எப்பவுமே இந்த ஒரு கேரக்டரை எனக்குள்ள நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். சோ இது உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அதை நடத்தி காட்டுவோம். இது உங்களால முடியாது அப்படிங்கிறப்போ அதை முடிச்சு காட்டுவோம். சோ இது மாதிரி ஒரு அஹ், இந்த கேரக்டரை நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும் நான் அதை ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்கிட்டேன். ஒண்ணு. சோ இப்பவுமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் முடியுமா முடியாதாங்கிறத வந்து மத்தவங்க வந்து அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது இப்ப ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு கமெண்ட் வருது, உங்களால இது சாதிக்க முடியாது அப்படின்னு வந்துச்சுன்னா அதை சாதிச்சு காட்டுறதுதான் ஃபர்ஸ்ட் லட்சியமா எடுத்துப்போம். சோ இந்த சக்சஸ்க்குலாம் காரணம் இந்த மாதிரி வெளியில இருக்க இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவா விஷயம் விமர்சனம்